பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். நம்முடைய பிதா எவ்வளவு கர்த்தர் எவ்வளவு அன்பு உள்ளவர். நம்மேலே அன்பு வைத்திருப்பதினால்தான் நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு தந்தார். இத்தகைய அன்புள்ள கர்த்தரை நாம் சற்று நேரம் துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்திவிட்டு வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த காலை நேரத்திலே, இந்த அதிகாலை நேரத்திலே ஏசப்பா நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறப்பா. நீர் எவ்வளவு அன்பு உள்ளவரப்பா, எவ்வளவு நல்லவர் அப்பா, கிருபை நிறைந்தவரப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நீர் அன்புள்ளவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டு தொடக்கம் முதல் ஆண்டவரே இந்த கடைசி மாதம் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, உணவுக்காக, உடைக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னப்பா, தேவ பிரசன்னப்பா எங்கள் மேலே இறங்கும்படியாக நம்மை நோக்கி பார்க்கிறப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். எங்கள் இல்லங்களிலே அப்பா, தம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலே அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் அப்பா. புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாறட்டும் அப்பா. இவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதே என்று சோர்ந்து போய் ஆண்டவரே கண்ணீரோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. கண்ணீரை துடைத்து விடுங்கப்பா. ஆனந்த களிப்பினால் நிரப்புங்கப்பா. வருகிற கிறிஸ்மஸ் புத்தாண்டு ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கட்டும் அப்பா. வியாதியோடு படுக்கையில் காணப்படுகிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்கப்பா. ஆரோக்கியத்தை நீர் வர பண்ணுங்கப்பா, வர பண்ணுங்கப்பா. இந்த நாளிலே அப்பா, தங்களுடைய வேலைக்காக கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்திற்காக உமது பிள்ளைகள் இன்றைக்கு கடந்து செல்கிறார்களப்பா, அந்தந்த காரியத்திலே ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய யாத்திரைகளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. நித்திய மகிழ்ச்சியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டு அப்பா புதியதாக ஆண்டவரே பிறந்திருக்கிற இந்த ஆண்டு அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹெவன் டிவி ஊழியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறப்பா. இந்த ஹெவன் டிவி நடத்துகிற ஆண்டவரே பிரதருக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹெவன் டிவி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. பல நாட்களால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வசனத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது ராஜா, கீம்காம் என்னோடு வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றார். நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை பார்த்து சொல்கிறார், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ காரியத்திற்காக வேண்டிக் கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். பல நாட்களாக ஜெபித்து அந்த காரியம் வாய்க்காமல் போய்விட்டதே. இந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? அந்த காரியத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டதையெல்லாம், அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, 38 வருஷம் வியாதியஸ்தனாய் இருந்த ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தின் அருகிலே காணப்பட்டார். அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு, ஏக்கமெல்லாம் இந்த பெதஸ்தா குளம் தண்ணீர் கலக்கப்படும்போது யாராவது என்னை கொண்டு போய் அந்த குளத்திலே கொண்டு போய் விடமாட்டார்களா என்கிற ஒரு ஏக்கம் காணப்பட்டது. அன்பு பிள்ளையே, நீ கூட நினைத்து கொண்டே இருக்கலாம், எனக்கு தேவைகள் இருக்கிறது, என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியம் இருக்கிறது, யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி என் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், என்னிடத்தில் பணம் எதுவுமே இல்லையே, யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாகி இருக்கலாம், இந்த பில் யாராவது எனக்கு கட்ட மாட்டார்களா என்று சொல்லி நீ
ஏங்கிக் கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளை, இங்கே பாருங்கள், அந்த 38 வருஷம் வியாதியாய் இருந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு, யாராவது என்னை கொண்டு தண்ணீர் கலக்கப்படும்போது கொண்டு விடமாட்டார்களா என்று. ஆனால் யாருமே கொண்டு விடவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு தேடி வருகிறார். ஆம், உன்னுடைய எதிர்பார்ப்பு, யாராவது உதவி செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தில் உனக்கு யாருமே உதவி செய்ய வரமாட்டார்கள். அன்பு பிள்ளையே, நீ அதை புரிந்து கொள். இந்த மனிதனை தேடி இயேசு வந்தார். இயேசு அவனை குணமாக்கினார். அதே போலதான் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீ வேண்டிக் கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், நீ மனிதரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எதுவாய் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு யாருமே உதவி செய்ய வரமாட்டார்கள். நீர் இந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடும்போது நீ வேண்டிக் கொள்வதையெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். நாம் வேத வசனத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது அநேக பேர் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபித்த அநேகருக்கு கர்த்தர் அவர்கள் வேண்டிக் கொண்டவை எல்லாவற்றையும் கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சில காரியங்களை நாம் வேண்டிக் கொள்ளும் போது, ஜெபிக்கும் போதே பதில் கிடைக்கிறது. சில காரியங்கள் தாமதமாகி கிடைக்கிறது. அப்படியாக வேதத்தில் கர்த்தரை வேண்டிக் கொண்டு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்ற சிலரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஈசாக்கு. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இங்கே பாருங்கள், ஈசாக்கு உடைய மனைவி ரெபெக்காள், அவள் மலடியாய் இருக்கிறாள். அவளுக்காக வேண்டுதல் செய்தது ஈசாக்கு. ஈசாக்கு யாரு? ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. அவருடைய மனைவிதான் ரெபெக்காள். ஈசாக்குக்கு திருமணம் ஆகும்போது வயது 40, பிள்ளை கிடைத்த வேளையில் வயது 60. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களை பாருங்கள். திருமணம் ஆன சில நாட்களிலிருந்தே அவர்கள் பிள்ளைக்காக ஜெபித்திருப்பார்கள். இங்கே மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி ஜெபித்த போது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பு சகோதரனே, நீ உன்னை சிந்தித்து பார். உன் மனைவி மலடியாய் இருக்கிறாள். அவளுக்காக நீ செபிக்கிறையா? வேண்டுதல் செய்கிறையா? இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்யாதபடி அநேக புருஷன்மார்கள் மருத்துவமனைக்கு மனைவியை அழைத்து கொண்டு போகிறார்கள். பல மருத்துவமனைக்கு, ஒவ்வொரு மருத்துவமனையாக அலைந்து திரிகிறார்கள். பிள்ளை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புமே இல்லை என்று டாக்டர் சொல்லிவிடுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மனவேதனையோடு காணப்படுகிறார்கள். அப்படி காணப்படுகிற அன்பு சகோதரனே, நீ இந்த ஈசாக்கை போல மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக நீ வேண்டுதல் செய். நீ வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு மலடியாய் இருக்கிற உன் மனைவியை கர்ப்பந்தரிக்க கர்த்தர் செய்வார். ஈசாக்குக்கு கர்த்தர் ஒரு அழகான குழந்தையை கொடுத்தது போல உனக்கும் கர்த்தர் ஒரு அழகான குழந்தையை கர்த்தர் தருவார். இந்த ஈசாக்குடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பதற்கு முக்கியமான ஒரு காரணம், ஆதியாகமம் 24
4 ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு தியானம் செய்கிற ஒரு மகனாக காணப்பட்டான். கர்த்தரோடு தியானம், ஒரு நல்ல உறவை, ஐக்கியத்தை வைக்கிற ஒரு மகனாக ஈசாக்கு காணப்பட்டான். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரோடு எந்த அளவுக்கு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்? சகோதரனே, உன் மனைவிக்காக நீ வேண்டுதல் செய்ய வேண்டும். நீ கர்த்தரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை, ஒரு உறவை ஈசாக்கை போல நீ வைத்து கொள்ள வேண்டும். மலடு உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்களை நீ உனக்குள்ளே எடுத்துக்கொண்டு அதை தியானம் பண்ணும்போது கர்த்தர் உன் வேண்டுதலை கேட்டு உன் மலடியாய் இருக்கிற உன் மனைவி கற்பந்தரிக்க செய்து கர்த்தர் அழகான குழந்தையை உனக்கு தருவார். நீ வேண்டிக் கொண்டபடி உனக்கு தருவார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேள், தரிசனத்தை அறிந்து கொள் என்று தேவதூதர் தானியேலை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் ஜெபிக்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. காரணம் என்ன என்று பார்க்கும்போது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிற. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, தானியேலை கர்த்தர் மிகவும் பிரியமானவன் என்று சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தானியேல் எப்படி கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கும்போது, தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே பாருங்கள், தாவீது எப்படி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான் என்று சொன்னால், ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தை தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் இந்த தானியேல். கர்த்தருடைய பிள்ளையே, தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் உதவி செய்கிறார். பிரதானிகளின் தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. தானியேல் அந்த சூழ்நிலையில் அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் காத்து கொள்கிறார். ஆகவே தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவனாய் காணப்பட்ட. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படி காணப்படுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுகிறோமா அல்லது பிரியம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோமா? அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, மார்க்கு 7வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது எவைகள் தீட்டான காரியம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்
தனக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கொள்ளும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தும். நாம் நினைக்கலாம், என்னிடத்தில் எந்த ஒரு தீட்டான காரியம் இல்லை என்று. கர்த்தருடைய பிள்ளை, இதில் எல்லா காரியமும் இல்லாவிட்டால் சில காரியமாவது நம்மிடத்தில் காணப்படுமானால் நாம் கர்த்தரிடத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும். ஏசப்பா, நான் இந்த தீட்டான காரியங்களை நான் செய்ய மாட்டேன், என் இருதயத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடுங்கள் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். கர்த்தர் நம்மையும் நீ மிகவும் மாணவனே, நீ மிகவும் பிரியமானவளே என்று அழைப்பார். நாம் அப்பொழுது வேண்டிக் கொள்ளும்போது, ஜெபிக்கும் போது, நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நாம் எதற்காக வேண்டிக் கொள்கிறோம் அதற்கெல்லாம் ஆண்டவர் பதிலை தருகிறார், கட்டளையை வெளிப்படுத்துகிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களை நாம் தானியேலை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழும்போது கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளும் போதே நமக்கு பதில் தருகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது சகேரியா, லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தூதன் அவனை நோக்கி, சகேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே பாருங்கள், தூதனானவன் சகேரியாவை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. சகேரியா ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவன், அபியா வகுப்பை சேர்ந்தவன். அவருடைய மனைவி எலிசபெத் ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தி. இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து வந்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. வயது சென்றவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் சகேரியா தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் போய் தூபம் காட்டுகின்ற வேளையிலே கர்த்தருடைய தூதன் அந்த தூப பீடத்தின் வலதுபுறத்தில் நின்று கொண்டு சகேரியாவை பார்த்து சொல்கிறான், சகேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இந்த தூதனும் தனக்கு தரிசனமானவுடனே பயப்படுகிறான். சகேரியா கலங்குகிறான். கர்த்தருடைய அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஒரு பயம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சகேரியாவுக்கு கர்த்தர் என்ன செய்ய அவருடைய வேண்டுதலை கேட்டு குழந்தை செல்வத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை வருட காலமாக இந்த சகேரியா கர்த்தரிடத்தில் ஜெபித்தார் என்று நமக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் திருமணமான சில வருடத்திலிருந்தே ஜெபித்து கொண்டு இருந்திருப்பார். இப்பொழுது பிள்ளை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, வயதும் சென்று விட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தேவதூதன் சொல்கிறான், சகேரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நீனும் இந்த சகேரியாவை போல ஏதோ ஒரு காரியத்திற்கு அல்லது குழந்தைக்காக நீ
கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே காணப்படலாம். வயதும் உனக்கு சென்று விட்டது, இனி பிள்ளை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள் என்று கர்த்தர் இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சகேரியா அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு முக்கிய காரணம், சகேரியாவும் அவருடைய மனைவியும் உண்மையாகவே கர்த்தருக்கு நல்லவர்களாக இருந்தார்கள், கட்டளைகளை கை கொண்டு வந்தார்கள். ஆகவே தான் அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் கூட கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையிலே நல்லவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம் நல்லவர்களாய் இருந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை எல்லாம் கேட்பார், அதற்கு அவர் பதில் தருவார். இது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வதும் கர்த்தருக்கு உண்மையிலே நல்லவர்களாய் இருப்பது. ஆனால் நாம் கர்த்தரிடம் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தவறான காரியங்களை நாம் செய்யும் போதோ பேசும்போது ஆவியானவர் நமக்கு உணர்த்தி தந்து கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றவனாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். சகேரியாவின் வேண்டுதலை கேட்டார் கர்த்தர். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது மார்க்கு 1 அதிகாரம் 45 ஒரு குஷ்டரோகியின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உமக்கு ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இங்கே பாருங்கள், ஒரு குஷ்டரோகி இயேசுவிடம் வருகிறார். அவனுடைய வேண்டுதல் தன்னுடைய குஷ்டம் நீங்கி சுகமடைய வேண்டும் என்று அவன் இயேசுவின் முன்னால வந்து முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டான். ஒரு பணிவு காணப்பட்டது. தாழ்மையோடு இயேசுவிடம் வேண்டிக் கொண்டார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேண்டுதலை கேட்டு அவனை குணப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குஷ்டரோகியுடைய வேண்டுதல் எப்படி இருந்தது? தாழ்மையோடு காணப்பட்டது, பணிவோடு காணப்பட்டது. இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்களை நாம் பார்க்கும்போது அதிகாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. குஷ்டரோகி இவன் கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த குஷ்டரோகம் நீங்கள் தான் தந்தீங்க, இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சொல்லி கர்த்தரை குறை கூறிக்கொண்டு கேட்டிருக்கலாம். ஆனால் குறை கூறவில்லை, தன்னை தாழ்த்தி தாழ்மையோடு வருகிறார். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு கட்டளை கொடுக்கிறது போல, கர்த்தாவே நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று அநேகருடைய ஜெபம் அப்படியே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நாள் கூட நாம் கர்த்தருக்கு கட்டளை கொடுத்து ஜெபிக்கவோ அதிகாரம் பண்ணி அவரை ஜெபிக்கவோ நமக்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது. நம்ம தாழ்ந்து பணிந்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வேண்டுதல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே இந்த குஷ்டரோகியை கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனை சொஸ்தமாக்கினது போல உன்னையும் இந்த நாளிலே உன்னுடைய வேண்டுதலை கேட்டு உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அல்லது உன்னுடைய மனதில் இருக்கிற வியாதியை அவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவருடைய பாதத்தில் இந்த குஷ்டரோகியை போல பணிந்து தாழ்ந்து நீ கேட்கும்போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன்னை சொஸ்தப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். கர்த்தர்
கர்த்தரிடத்தில் நாம் வேண்டிக் கொண்டதெல்லாம் அவர் செய்ய வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது நாம் பார்த்தோம் ஈசாக்கினுடைய வேண்டுதல் கேட்கப்பட காரணம், அவன் தன் மனைவிக்காக வேண்டிக் கொண்டது கேட்கப்பட காரணம், அவன் ஒரு தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷராய் காணப்பட்டார். அடுத்தபடியாக தானியேலுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்க காரணம் என்ன? அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தபடினால் அவன் வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது சகேரியாவின் வேண்டுதலை கர்த்தர் கேட்க காரணம் என்ன? சகேரியாவும் மனைவியும் எல்லா காரியத்திலும் உண்மையாக கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக அவருடைய கட்டளைகளிலே கை கொண்டு வாழ்ந்து வந்தபடினாலே அவருடைய சகேரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் குஷ்டரோகியுடைய வேண்டுதலை இயேசு கேட்டார். காரணம் என்ன? அவனிடம் காணப்பட்ட பணிவு, தாழ்மை. அவன் தாழ்மையோடு பணிவோடு இயேசுவிடம் கேட்கிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும். எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம இப்படி தாழ்மையோடு இயேசுவை ஒரு வேலைக்காரன் என்று நினைத்து அதிகாரம் பண்ணாதபடி தாழ்மையோடு நாம் கேட்கும்போது நாம் வேண்டிக் கொள்வதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கேட்ட வேத வசனத்தின்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.